தேவையான பொருட்கள்: பாவக்காய், வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை, வரமிளகாய், மிளகு, சோம்பு, சீரகம், கடலைப்பருப்பு, மல்லித்தூள் 2 ஸ்பூன். பாவக்காயை அரிஞ்சு இதை மாதிரி ரவுண்டாக கட் அறுத்து இந்த மாதிரி உள்ள இருக்கிற விதையை எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பை போடுங்க. சோம்பு, சீரகம், மிளகு பொரிஞ்சு வந்ததையும் கருவேப்பிலை சேர்த்து ஒரு வணக்குங்க. அடுத்து சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுட்டு மிளகாயை போட்டு கொஞ்ச நேரம் வதங்க விடுங்க. அதுக்குள்ள நம்ம விடுகதைக்கு போகலாமா? ஓகே போகலாம். தலையில் பூக்கும் பூ அது என்ன? நான் இதெல்லாம் சப்ப ஆன்சர். நான் இப்போ அதை சொல்ல போகிறேன். தற்கூடை. அடுத்து கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்து தேங்காய் பூ போட்டு நல்லா வணக்கி விடுங்க. அரை ஸ்பூன் மல்லித்தூள். இது நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்ச மல்லித்தூள். மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. இதை ஒரு வணக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அது ஆறுனதும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு நாங்கள் எப்போவுமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம கடுகு, கருவேப்பிலை போட்டு நம்ம அரிஞ்சு வச்ச பாவக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வணக்கத்தான் அந்த கசப்பு போகும். அரைச்சி வச்ச மசாலாவை மண்சட்டியில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி எடுத்த பாவக்காயை மண்சட்டிக்குள்ளே போடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ தான் இந்த ரெசிபியோட சீக்ரெட்டே சொல்ல போகிறேன். அது என்னன்னா 2 ஸ்பூன் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுவையான பாவக்காய் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள்.